Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோலையும் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லேயே இருக்கிற கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இங்கே மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் கூட இப்போ நமக்கு தேவைப்படாது, இப்போ அதை அழிச்சிடலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? இப்போ அது என்ன பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து 2 நம்பரை ஆட் பண்ணி அதுவே வந்து பிரிண்ட் பண்ணிடுது. இங்கே 50 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. பட் இப்போது சில சுச்சுவேஷன் வரும், ஓகேவா? என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா, அது ஆட் ஆகட்டும், பட் எக்காரணத்தை கொண்டும் அது வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வரும், ஓகேவா? இப்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து இந்த ஒரு விஷயத்தை ரன் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணேன் அப்படின்னா 20 + 30 ஆன்சர் வந்து 50 இல்லையா? ஸோ 50 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும், ஓகேவா? பட் அது வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி எக்கோ ஆகக்கூடாது. பிகாஸ் அந்த 50ங்கிறத வச்சுட்டு நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், அதனால வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தடை ரன் பண்ண போகிறேன். அதனால எனக்கு வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிற ரிட்டர்ன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போது சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, நான் செஞ்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து எக்கோ பண்ணுறோம், கரெக்டாக? பட் எக்கோ பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்னொரு கீவேர்டு எழுத போகிறேன். என்ன கீவேர்டு அப்படின்னா, ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை எழுதுறேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி 20 30 அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சேவ் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது பிரிண்ட்டே பண்ணலை, நான் இங்கே காலும் பண்ணியிருக்கேன், பட் அது பிரிண்ட்டும் பண்ணலை. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் மேலேருந்து இங்கே வந்து கால் ஆகுதுல, 20 30 அப்படின்னு கால் ஆகுதா? அப்போ என்ன ஆகும், இந்த 20ங்கிற வேல்யூ வந்து நம்பர் 1க்கு போயிடும், 30ங்கிற வேல்யூ வந்து நம்பர் 2க்கு போயிடும், கரெக்டாக? அப்போது இங்கே என்ன ஆகும், நம்பர் 1 + நம்பர் 2 = இப்போ வந்து 50, கரெக்டாக? ஸோ 50 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். பட் அதுக்கப்புறம் ஆன்சர் வந்த அப்புறம் அது வந்து எக்கோ ஆகாமல் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ என்ன ஆகும், ரிட்டர்ன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி, இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி, ஓகேவா? ஸோ கொடுக்குற மாதிரி அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்படி இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக 50 அப்படின்னு சொல்லி மாறிடும், ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்கோ பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து மாறிடும். பட் இப்படி நம்ம எக்கோ பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு வந்து எரர் வர சான்ஸ் இருக்குது. இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ 50 அப்படின்னு வந்துருச்சு, பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இப்படி வந்து பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேசிக்காக அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து டோட்டலாக வந்து இந்த வேல்யூவை மாற்றிடும். இப்போ மேலேருந்து கோடு வருதா, 1 வந்து 20 ஆகுதா, 2 வந்து 30 ஆகுதா, 20 + 30 50யா? இப்போ 50 அப்படின்னு இங்கே இருக்கும். இப்போது ரிட்டர்ன் 50 அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 50ங்கிறது வந்து இந்த டோட்டல் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 50 அப்படின்னு சொல்லி மாறி போயிடும், ஓகேவா? ஸோ மாறி போகிறனால நம்ம எக்கோ பண்ணோம் அப்படின்னா 15 வருது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி எக்கோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இது வந்து எப்படியும் 15 தானே மாறப்போகுது, அதனால் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இப்போ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும், எப்படியும் வந்து மேலேருந்து இங்கே வருமா, மேலேருந்து இங்கே வரும்போது ரிசல்ட் = இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், 20 30 + 20 + 30 50 ரிட்டர்ன் ஆகுமா? ரிட்டர்ன் ஆகுறதுனால இந்த டக்குனு வந்து 50 அப்படின்னு மாறிடும். நமக்கு தான் வந்து டைம் ஆகுது, பட் கம்ப்யூட்டருக்கு வந்து அது 1 மில்லி செகண்ட் தான். ஸோ 1 மில்லி செகண்ட் டக்குன்னு அது கால்குலேட் பண்ணிடும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக 50 ஆயிரும். ஸோ இப்போ என்ன நடக்கும், ரிசல்ட் = 50 அப்படின்னு சொல்லிட்டு தான் டிக்ளேர் ஆகும். ஸோ இப்போ நான் கீழே போயிட்டு எக்கோ ரிசல்ட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 50 அப்படின்னு சொல்லி தான் எக்கோ ஆகும். இதே நான் இந்த இடத்துல வந்து 50, இந்த இடத்துலையும் 50 அப்படின்னு பண்ணாலும் எனக்கு வந்து இப்போ என்ன ஆகும், மேலேருந்து கீழே வரும்போது 50 + 100 100 அப்படிங்கிற ரிட்டர்ன் ஆகிறதுனால இது வந்து 100 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும்.
அதனால இப்போ வந்து ரிசல்ட்டோட வேல்யூ வந்து 100, அதனால எனக்கு வந்து 100 அப்படின்னு சொல்லி எக்கோ ஆகும். ஸோ இதான் வந்து பேசிக்கான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தென் டைம் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டே இருக்காது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து எப்படி வேணால் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போது இப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிப்பாங்க. டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போது இந்த வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் டோட்டல். இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகும். இப்படி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அதே தான், 50 + 50 100. ஸோ இந்த இடம் வந்து 100 இருக்குமா, ஸோ இப்போ என்ன ஆகும், 100 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த இடம் வந்து 100 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் them பண்ணுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 100 இதான் வந்து ரைட்டான ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு எக்கோ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்கோ பண்ணவே பண்ணாது. ஓகேவா? இப்போ பிஹெச்பிலே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து இன்பில்ட்டாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எப்படி வந்து பிரிண்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ, இதே மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணாமலேயே பிஹெச்பிலே அது இருக்குது அப்படின்னா அது வந்து இன்பில்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஆர் மாதிரி வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பிரிண்ட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்கோ பண்ணவே பண்ணாது, ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அந்த வேல்யூவை நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இன்னும் கிளியர் ஆகிருக்கும், இந்த ரிட்டர்ன் இன்னும் கிளியர் ஆகிருக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேரியபிள் மாதிரியே தான், அதே கான்செப்ட் தான், ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? இது வந்து அரே மாதிரிலாம் கிடையாது. அரே வந்து பெரிய பாக்ஸ் மாதிரி அதில் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் வேரியபிள் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தானே ஸ்டோர் பண்ண முடியும். அதே கான்செப்ட் தான் கான்ஸ்டன்ட்டும். பட் இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு டாலர் சிம்பிள் போட்டு நேம் போடுறோம். அது வந்து ஒரு நார்மல் வேரியபிள். பட் கான்ஸ்டன்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்பில்ட்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? பிஹெச்பியில் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஃபைன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். இப்போது இந்த ஃபங்க்ஷன் உள்ள 2 விஷயங்கள் போடணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த கான்ஸ்டன்ட்டோட நேம், ஒரு நேம் கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கலாம். இப்போது நான் வந்து நேம்னே கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கமா போட்டு இன்னொரு விஷயத்த கொடுக்கணும். இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வேல்யூ. ஓகேவா? நீங்கள் வந்து எப்படி வந்து வேரியபிளில் வந்து அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து வேரியபிள் உள்ள ஏதாவது ஒரு வேல்யூ வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ நான் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளோட வேல்யூ வைக்கிறேன். இவ்வளோதான், இதுதான் கான்ஸ்டன்ட். இப்போ இதை எப்படி நான் இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்கோ நேம் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இப்போது இது வந்து எனக்கு ஒர்க் ஆகும். நான் வந்து டாலர் சிம்பிள் போட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இதான் வந்து கான்ஸ்டன்ட். பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு வருது. ஸோ பேசிக்காக இதான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? எப்படி ஒரு வேரியபிள் நம்ம நார்மலாக வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த நேம் அப்படிங்கிற இதுவும். இதை நீங்கள் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது நேம் இப்படி நான் போடுறேன் அப்படின்னா, இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டில் ஒர்க் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து கேப்ஸில் தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நார்மல் வேர்டுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கான்ஸ்டன்ட்டுங்கிறது வந்து வேரியபிளோட அதே கான்செப்ட் தான். பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இது வந்து நிறையா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓனாக வந்து ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணல அப்படின்னா இப்போ என்ன அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் கூட வேணாம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? வேரியபிள் வந்து நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட் சைடு அப்படின்னு போடுறேன். ஏன் அவுட் சைடு அப்படின்னு போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா
ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ளே வந்து இந்த நேமுங்கிற இந்த வேரியபிளை ஈக்குவல் டு இன்சைடு அப்படின்னு பண்ணிடுறேன். ஓகேவா? இங்கே ஃபங்க்ஷனுக்கு வெளில வந்து அவுட் சைடு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து இன்சைடு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போது நான் எக்கோ நேம் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இன்னும் நான் வந்து இந்த கன்வெர்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணவே இல்லை, டிஃபைன் தான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஜஸ்ட்டு டிஃபைன் தான் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணல. இப்போது இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எக்கோ இந்த பிஆர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். அதனால் இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கன்வெர்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து மறுபடியும் எக்கோ நேம் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இப்போ எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா நேம் ஈக்குவல் டு அவுட் சைடு அப்படின்னு இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் உள்ள இன்சைடுன்னு இருக்குது. இப்போ நேம் வந்து அவுட் சைடு அப்படின்னு இருக்கனால இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ யூஸ் பண்ணவே இல்லை இங்கே இந்த இடத்துல. கரெக்டாக? அதனால அவுட் சைடு அப்படிங்கிறது முதல் ஆன்சராக வரும். அதுக்கப்புறமா இங்கே தான் கன்வெர்ட் அப்படிங்கிற யூஸ் பண்ணனால அதுக்கப்புறம் தான் நேம் வந்து இன்சைடு அப்படின்னு மாறி இங்கே வந்து இன்சைடு அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? பட் இப்போ நம்ம ஆன்சரில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே அவுட் சைடு அப்படின்னு தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னா இங்கே தான் ஒரு மெயின் டாபிக் வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேரியபிள்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குளோபல் வேரியபிள், இன்னொன்று வந்து லோக்கல் வேரியபிள். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா லோக்கல் அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா குளோபல். ஓகேவா? நீங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள். ஓகேவா? அது வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் உள்ளேயே மட்டும்தான் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் உள்ளேயே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் சேம் நேமு இல்லை சேம் நேம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க நேம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் உள்ளே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க. அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்டிஃபைனட் வேரியபிள் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன் உள்ளே வந்து நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்போவுமே வந்து அது வந்து லோக்கல் வேரியபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் எப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளே வந்து ஒரு வேரியபிளை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இப்போ இந்த மாதிரி நிஜமாலே இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது, கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருது ஃபங்க்ஷன் வச்சு, நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் உள்ள நம்ம என்ன ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணாலும் அது வந்து லோக்கல் வேரியபிள் அப்படிதான்னு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த லோக்கலாக இருக்கிற இந்த வேரியபிளை நீங்கள் வந்து குளோபல் ஆக்கலாம். சிம்பிளாக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குளோபல் அப்படின்னு போட்டு இந்த வேரியபிள் நேமை போட்டுடணும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குளோபல் அப்படின்னு போட்டுட்டு நேம் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், வெளில போய் தேடும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போய் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல அந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு நார்மலாக குளோபல் ஆக்கிடும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்சைடு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிறது வந்து எல்லா வேரியபிளையும் நம்ம வந்து குளோபல் ஆக்கலை. ஓகேவா? இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து நேம் 2 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இப்போ குளோபல் ஆகலை. ஓகேவா? இப்போது குளோபல் ஆகிருக்கிறது இது மட்டும்தான் குளோபல் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து லோக்கலில் தான் இப்போவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேரியபிள் வந்து குளோபலாக இருக்கணுமோ நீங்கள் வந்து குளோபல் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து நேம் அப்படின்னு சொல்லி போடணும். அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து குளோபல் வேரியபிள் மாதிரி டிக்ளேர் ஆயிரும். ஓகேவா? ஸோ குளோபலாக எங்கே நம்ம இது பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த கோர்ஸ்லேயே வந்து MySQL இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது எல்லாமே டோட்டலாக கிளியர் ஆயிரும். ஓகேவா? பிகாஸ் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எல்லாருமே குழப்பம் தான் செய்யும்.
யூஸ் பண்ண தான் பழக்கமாக இருக்கிற இன்பில்டான ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து இந்த டிஃபைன் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனோ, அதே மாதிரி பிரிண்ட் ஆர் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இந்த ஒரே வீடியோலையோ நம்ம வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் அதில் வந்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு சும்மா கூகுளில் போயிட்டு PHP ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஓகேவா, நீங்கள் வந்து அஃபிஷியலான PHP வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். ஸோ இந்த php.net அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வரும். ஓகேவா, ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த வீடியோவில் வந்து ஒரு பேசிக்கான சில ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ முதல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போது நேம் அப்படிங்கிற வேரியபிளில் நான் வந்து அஸ்வின் அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுப்போம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது கரெக்டாக, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கரெக்டாக. இந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து எவ்வளோ லென்த், இதோட லென்த், இந்த ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லும். இப்போது யூஸ் பண்ணுற பாருங்கள், STR அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மில், ஸ்ட்ரிங்குக்கு ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. LEN அப்படிங்கிறது லென்த். ஓகேவா, ஸோ ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது உள்ளே வந்து ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணணும். ஒரு வேரியபிளோ இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் கூட போடலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது எனக்கு வந்து பிரிண்ட் பண்ண பாருங்கள். இதை நான் வந்து எக்கோ பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. ஈவன் இதில் நான் வந்து எவ்வளோ லெட்டர் வேணால் போட்டுக்கலாம். இப்படி நான் போட்டாலும் இது வந்து கண்டுபிடிச்சி சொல்லும். இது வந்து ஸ்பேஸையும் சேர்த்து தான் சொல்லும். ஓகேவா, இப்போ இதில் 6 இருக்கா, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பேஸையும் சேர்த்து தான் இது சொல்லும். ஓகேவா, ஸோ இந்த STRங்கிறது வந்து ஸ்ட்ரிங், LENங்கிறது லென்த்து. ஸோ ஷார்ட் ஃபார்மில் STR LEN அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்பில்ட்டான ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து கொடுக்கும். ஓகேவா, இப்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போகும். இதில் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா காட்டுற பாருங்க, STR len அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கிடையாது. இது வந்து STR to upper அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த இதுலேயே உங்களுக்கு தெரியும் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இது வந்து அப்பர் கேஸ் ஆக்கும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணால் இதை எக்கோ பண்ணுவோம். முதல்ல பார்த்தீங்களா, நார்மலாக இருக்கிற ஒரு வேரியபிளை உள்ளே வாங்கிக்கிட்டு அதை வந்து அப்பர் கேஸ் ஆக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டோட்டலாக கேபிட்டலைஸ் ஆக்குது. இதிலே வந்து நீங்கள் வந்து லோவர் கேஸுக்கும் இருக்குது. இதில் வந்து 2 அப்பர்னு இருக்குல்ல, 2 லோவர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து லோ ஆக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள். ஓகேவா, பேசிக்காக ஃபங்க்ஷன். ஈவன் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது நினைக்கிறேன், நான் யூஸ் பண்ணதில்லை. ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணலாம். இப்படி நீங்கள் ரேண்டம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், ரேண்டமான நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணோம். இப்போ நான் இதெல்லாம் வந்து எடுத்துடுறேன். ரேண்டமான நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள் ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் ஆகுது. இது உள்ள கூட நீங்கள் பேராமீட்டர் போடலாம். 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி 50க்குள்ளே எனக்கு வந்து ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா 1ல் இருந்து 50 வரைக்கும் வந்து ரேண்டமாக நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணோம். ஓகேவா, இதில் நீங்கள் வந்து 50 போட்டுக்கலாம், 5000 போட்டுக்கலாம், இல்லை இங்கே நீங்கள் வந்து 100 போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுலேருந்து முடியணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்பில்ட்டான ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, நார்மலாக இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்களாக போய் டாக்குமெண்டேஷன் படித்து கற்றுக்கிட்டா தான் உண்டு. இப்போ நான் சொன்ன ஃபங்க்ஷன்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம வெப்சைட், இந்த கோர்ஸ்லேயே வெப்சைட் நிறைய டெவலப் பண்ணுவோம்ல, அப்போது வந்து தேவைப்படுற முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து PHP டாக்குமெண்டேஷன் படித்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம்.